இருக்கு. ஆமாடி. அட வாங்க அனுப்போம். நம்ம இப்படி இருந்தானே எல்லாரும் நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. பேசாம ஆக்டிங்க போடுவோம். ஐயோ காட்சி உன் புடவைல தீ. என்னது தீயா? ஐயோ அம்மா என்ன? ஐயா கரண தண்ணியை கொண்டுட்டு வா. லே அஜய் கரண் சஞ்சய் எல்லாம் வாங்க. ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்குது. ஏங்க காட்சி பயப்படாத. மாமா கிறுக்கு பையனுக்கு காது கேட்டு துடிய முடக்க. மாமா காட்சி புடவைல தீ பிடிச்சிருச்சு. சஞ்சய் எல்லாம் வாங்க. ஏங்க என்ன கரண் பொண்டாட்டியை விட்டா வேற எதுவும் கண்ணுக்கே தெரியாது போல. மெண்டல் ஃபர்ஸ்ட் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. அங்க வேற கார்த்தி தனியா இருக்கா. லே மச்சான் கரணு, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? இங்க இருந்து பார்த்தாலே கார்த்தி இருக்கிறது நல்லா தெரியுது. வேற யாமலாவ தனியா இருக்காங்க, அங்க அத்தனை பேர் இருக்காவ. அதுக்கு பேர் தான் பாசங்கிறது. எங்க அண்ணனுக்கு கார்த்தி மேல கொஞ்சம் பாசம் இருக்குது. ஒரு சில பேர மாதிரியா ஏமாத்திட்டு இருக்க முடியும்? நான் என்ன பண்ணேன்? ஜெனி சும்மா சொன்ன மாதிரி தெரியலையே இத. என்ன மச்சான் சஞ்சய், உனக்கு தான் ஜெனி ஏதோ நியூஸ் சொன்ன மாதிரி இருக்கு. அதான்ல எனக்கு ஒன்னும் புரியல. நான் ஒண்ணுமே பண்ணலையேல, பின்ன ஏன் இவ இப்படி சொல்லுதா? நீ ஒண்ணும் பண்ணலனாலதான் அவ அப்படி சொல்லுதா. நீ கொஞ்ச நேரமாவது அவகிட்டவே நின்று இருக்கணும். உன் ஜெவலியத்துக்கு அங்க நிக்க இங்க நிக்க எங்கெங்கயோ நிக்க. அவகிட்ட போவே இல்லாம கண்டுகிடவே இல்லை. அதனாலதான் அவ இப்படி சொல்றா. ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ? கூமுட்டை லவ் பண்ணா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஓகேங்க சீனியர். சரி இப்ப எதுக்கு எங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. அட என்ன ஐசு, ஏதாவது இருந்தாதான் கூப்பிடணுமாங்கோ. அங்க பாவம் நீங்க அந்த வெக்கக்குள்ள சும்மா இருக்கீங்களே, அதான் இங்க வந்து இருக்கலாமேன்னு சொல்லி கூப்பிட்டோம். இதுதான் விஷயம்னா நான் இதுக்கு அங்கேயே இருந்திருப்பேன். பாவம் கார்த்தி அங்க ஒத்தையில தனியா இருக்கா. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லதான் கூப்பிடுதீங்களோன்னு நினைச்சு வந்தோம்ல. அட நீ ரொம்ப பண்ணாத என்ன ஜெனி, அங்கதான் கார்த்தி கிட்ட அத்தனை பேர் இருக்காங்களே, வேற என்ன? அட அஜய் அஞ்சலி, உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உங்க ரெண்டு பேருமே அத்தை வீட்டுல சம்மதம் வாங்க சொன்னாங்களாமே. ஆமாண்ணா. என்ன பண்ணனே தெரியல கரண். ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. ஏன்னா வனஜாத்தை என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கண்ணா, ரொம்ப அழட்டிக்கிடாத. என்ன ஒரு ரெண்டு யாச்சி ரியாசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, வாங்கிக்கிட வேண்டிதான். என்ன அஞ்சலி எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்ட போல. வேற என்னன்னா பண்ண சொல்றீங்க? இந்த மெண்டலை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். எல்லாத்துக்கும் இனிமே துணிய வேண்டிதான். இப்படி தாண்டா உன்ன மாதிரி எல்லாருமே போல்டா இருக்கணும். அது போல்டா இல்ல ஃபியூஸ் பண்ண பல்பாங்கிறது இந்த கோவிலை விட்டு போன பிறகுதான் தெரியும். எத்தனை தடவை என் உயிரை நம்ம வாங்க போறாளோ. என்னெல்லாம் மச்சான் சொல்ற? ஆமா, இங்க வச்சு நல்லா தைரியமா இருக்கிற மாதிரி தான் பேசுவா. ஆனா வீட்டுக்கு போன பிறகு போற வழியிலும் தானே இருக்குது. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது பண்ண, நீ என் உயிரை தான் போட்டு வாங்க போறா. அஜய் உன்னோட திருவாயை கொஞ்சம் மூடுன. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு பாப்பேன். எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு என் பாட்டுக்கு போயிருவேன். அஞ்சலிமா, நம்ம காதல் அவ்வளவுதானா? இல்ல இன்னும் வளருன்னா வளர்க்கலாம். அத்தை ஒன்னையும் சேர்த்து தானே வந்து கேட்க சொன்னாங்க. மரியாதையே எங்க வீட்டுல வந்து கேட்கறதுக்கு வந்துரு பாத்துக்கா. நானும் தனியாலாம் எங்க அம்மா கிட்ட ஏச்சலாம் வாங்க முடியாது. என் கம்பெனிக்கு நீயும் வா. அதான பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட கூட நான் திட்டு வாங்கிட வேண்டி. எங்க அம்மாவை பார்த்து கூட எனக்கு பயமாவே இல்லை. உங்க அம்மாவை பார்த்தாலே கனவுல நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என்னெல்லாம் மச்சான் இப்பவுமே மாமியாருக்கு ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. இந்த முட்டைக்காரனெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாத. கள்ள பையன் நல்லா நடிப்பான். நீ சொல்றதான் கண்மணி கரெக்ட். இவெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது, நல்லா சீன் போடுவான். எனக்கு இருக்கிற பயம் எனக்கு தான் தெரியும். சரி சரி அஜய், ரொம்ப சீன் போடாத என்ன. எப்படியும் உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணிலாம் வச்சிருவாங்க. கரெக்டா சொன்ன ஸ்டெல்லா, அதெல்லாம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. வேணா ரெண்டு ஏச்சியில திட்டுவாங்க, வாங்கிக்கிட்டு அமைதியா இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. வனஜாத்த ஒன்றும் அவ்வளோக்குள்ளலாம் மோசம்லாம் கிடையாது. சரி எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. லே மச்சான், ஆனா நீ லவ் பண்றன்னு எதுவுமே சொல்லல, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாவ. பேசாம நானும் எனக்கு பிடிச்சிருக்க பொண்ண கைய பிடிச்சிட்டு நடந்துடலாம்னு நினைக்கேன். லே உன் வாயை மூடுறது நல்லதுன்னு நினைக்கேன். இல்லல மச்சான்,
அவங்க வீட்லயும் எங்க வீட்லயும் சொல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்குது. பேசாம அவிய வீட்டு ஆட்கள் முன்னாடி எங்க வீட்டாள் முன்னாடியும் அந்த பொண்ணை கையை பிடிச்சு நடந்துட்டா அவிலே புரிஞ்சுக்கிடுவாவ. ஆமா சஞ்சய், உனக்கு யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும் சொல்லு, நானே பண்ணி வைக்கேன். ஆமா சஞ்சய், சொல்லவே இல்ல. உனக்கு யாரை பிடிக்கும்? லூசு. நான் தான் உன் திருவாய கொஞ்ச நேரத்துக்கு பண்ணுன்னு சொல்றேன்ல. வேற என்ன என்ன டாஸ்க்கு நீ இப்ப வாய் திறந்து பேசிட்டு இருக்க? சரி இப்ப சொல்லு. கேட்டாச்சுல, சொல்லு. கேள்வி கேட்டாச்சு, சொல்லு. லே மச்சான், ஹெல்ப் பண்ணல. ஒரு டாஸும் பண்ண முடியாது, நீயே ஏதாவது சொல்லி சமாளி. துரோகிங்களா? அது வந்து ஃபியூச்சர்ல சொல்றேன். என்ன ஃபியூச்சர் டாஸோ ஒன்னும் புரியல. ஆனா சஞ்சய், எனக்கு ஒண்ணு தெரியும். நீ கமிட்டட்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பொண்ணு தான் யாரும் தெரியல. சூப்பர். ஐஸுக்கு அவன் கமிட்டட்னு தெரிஞ்சிட்டு இனிமே இவ நடக்கிறத வச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாவ. அட கண்மணி லூசு, உனக்கும் தெரியும்ல யார்கிட்டயும் லவ் பண்றாங்க. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேக்கு. அட மெண்டல், நீ இவ்வளவுக்குள்ள மக்க அடிக்கிய. அதே சொன்ன மாதிரி உண்மையாவே நீ டியூப் லைட்னு தான் நினைக்கிறேன். நீ ஒருத்தனை லவ் பண்ற, அப்ப நம்ம கூடவே ஒண்ணு தெரியுதே, அதோட கண்ணோட்டம், பார்வை இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கூடவேனா யார்கிட்ட சொல்ற? நம்ம கூட அமெரிக்கன் ஜனாதிபதியும் முதலமைச்சரும் தானே வராவ. மெண்டல், நம்ம கூட யார்கிட்ட வரா? நம்ம கூடனா நீ, நான், ஜெனி, கார்த்தி, வேற யாரு? அட டியூப்லைட் மக்கு மக்கு. வேற ஒருத்தங்களுக்கு ஆன்டி போற. அதான் சொன்னியே, நீ, நான், ஜெனி, கார்த்திக்கு மேரேஜ் ஆயிட்டு நீ அஜய் தான் கமிட் ஆயிட்ட. அதுக்கப்புறம் வேற நான் இருக்கேன். நான் ஒரு முரட்டு சிங்கிள், எனக்கு எதுவும் இதுவாகாது. வேற யார் இருக்கா? ஜெனியா? மக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குது. என்னட்டி சொல்ற? ஜெனியா? ஜெனிக்கு தெரியுமா? ரெண்டுமே ஒன்னொன்னத்தை லவ் பண்ணுது. ஆனா அதுங்களுக்கு இன்னும் ப்ரொபோஸ் பண்ணல. என்னடி சொல்ற? இதை லவ் பண்றதுன்னு அதுக்கு தெரியும், அதை லவ் பண்றது என்று அவர்களுக்கும் தெரியும். ஆனா இன்னும் ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணல. என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல. மக்கு, சஞ்சய் ஜெனியை லவ் பண்றான்னு ஜெனிக்கு தெரியும். ஆனா அதை அவன் வெளியே காட்டிக்கிடல. ஜெனி சஞ்சய் லவ் பண்றான்னு சொல்லி சஞ்சய்க்கும் தெரியும். அவனும் ஆனா அதை வெளியே காட்டிக்கிடல. ரெண்டு பேரும் இன்னும் ப்ரொபோஸ் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் உறுதி. ஓ, அப்ப இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண நம்ம ஏதாவது ஐடியா பண்ணுவோமா? டி, நான்லாம் ஒரு முரட்டு சிங்கிளா இருக்கேன் டி. எனக்கு எவனையாட்டு ஒருத்தரை கமிட் பண்ணி விட. சீ, என்ன மாமா வேலையே பார்க்க சொல்லுதே. பின்ன இது மட்டும் பெரிய டேஸ் வேலைல. எனக்குன்னா மாமா வேலை, மற்றவங்களுக்குன்னா டேஸ் வேலை. போட்டி. சரி பொறுமையா இருட்டி கண்மணி. உனக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அந்த பிரைட்டான வாழ்க்கை என்னைக்கு என் லைஃப்குள்ள வருதோ அன்னைக்கு வந்து சோழி முடிஞ்சிட்டி. நாயே, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அபசகுணமா பேசாத. சரி என்னடி சவுண்டா கேக்கு? அட அஞ்சலி, என்னடி? எனக்கு பயமா இருக்குது. என்னையாவது தப்பிச்சிருந்தால. நான் தான் உன்னை பார்த்து கவனமா இருந்து சொன்னம்லாட்டி. ஏன் இப்படி இருக்க? கவனமாவே இருந்தேன். எப்படி பிடிச்சிச்சுன்னே தெரியல. இப்ப நீ ஓகே தானே? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எங்கேயாவது அடிபட்டு இருக்குதா? கையில கால எதிரையாவது எரியுதா? எங்கேயும் அடிப்பட்ட மாதிரிலாம் இல்ல, பயமா தான் இருக்கு. கார்த்தி, உனக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? நீ ஓகே தானே? சே, நான் ஒரு முட்டாள். நான் இங்க இருந்து பேர்க்கவே கூடாது. நீ ஓகே தானேடி? ஓகே தான். பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு எங்கேயும் பேராதீங்க. இதுக்கப்புறம் இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இவ ரொமான்ஸை பார்க்கறதுக்கா நம்ம இங்கே வந்தோம். எரிச்சலா இருக்குது. ஏதாட்டு ஒன்று நடந்துடாதான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேக்கு. ஆனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் இது அபசகுணம் தானே. நிச்சயம் இதுக்கு காரணம் அந்த பூஜா நாயா தான் இருக்கும். உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் பூஜா. உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ள அடிக்கும். ஆனால் நீ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் திருப்பி நாங்கள் பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டோம். எங்க என்னம்மா? நம்ம வீட்டுக்கு போமா? வா போவோம். அம்மா,
பக்கத்துல தானே தேவி வீடு, தேவி வீட்டு வரைக்கும் வேணா போயிட்டு வர சொல்லுங்க. அங்க நம்ம ஊர் வரைக்கும்லாம் போயிட்டு வர முடியாது, நேராயிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம பொங்கல் இன்னைக்கே வச்சுட்டு போயிடுவோம். இன்னொரு நாள்லாம் இப்படி வர முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இப்படி போனா அபசகுணான்னு ஏதாவது சொல்லிட போறாவ. அதுவும் சரிதான் கோமதி. ஐயா கரணு, நம்ம ஊர் வரைக்கும்லாம் போயிட்டு வரணும், வர முடியாதியா. இங்க பக்கத்துல உங்க அத்தை தேவி வீட்டுக்கு வேணா போயிட்டு வாங்க. ஆமா கரண், வந்தது வந்துட்டோம். பொங்கல் எல்லாத்தையும் கையோட ஒழுங்கா வச்சு முடிச்சுட்டே போயிடுவோம். உங்க அத்தை வீட்டு வரைக்கும் வேணா போயிட்டு வாங்க. இவளுக்கு சேலையை மாத்திட்டு வாங்க. வேண்டாம்மா, இதெல்லாம் நம்ம பெறவு பண்ணிக்கிடலாம். எனக்கு மனசு என்னமோ சரியா இல்லை. இல்லையா கரணு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுளுக்குன்னு வந்துட்டோம், ஒழுங்கா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிருவோம். இல்லைன்னா அபசகுணான்னு ஏதாட்டு சொல்லிட்டு கிடப்பாவையா. இவ துணியை மட்டும் அங்க போய் மாத்திட்டு வாங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க. எனக்கு அதை பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மனசுக்கு என்னமோ நல்லா இல்லை. நம்ம இதெல்லாம் பெறவு பார்த்துக்கிடலாம். கார்த்திமா, நீயாவது சொல்லுமா அவனுக்கு. வந்தது வந்துட்டோம் குடும்பத்தோட. இது எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிட்டே எடுத்து போயிடலாம். ஆமா கார்த்திமா, வந்தது வந்துட்டோம். எல்லாத்தையும் கையோட முடிச்சுட்டே போயிடலாம். என்ன எல்லாரும் சொல்றாங்களா? வந்தது வந்துட்டோம், எல்லாத்தையும் கையோட முடிச்சுட்டே போயிடுவோம். நம்ம துணியை மட்டும் மாத்திட்டு வருவோம் வாங்க. நீ ஓகே தானே? எனக்கு என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. சரிப்பா, நான் ஓகே தான், வாங்க போவோம். அத்தை அம்மா நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரம், கவனமா போயிட்டு வரணும். கரண், அவளை பார்த்து கவனமா கூட்டு போயிட்டு வா. சரிம்மா. கார்த்திமா வா. வாரேன். எங்க என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போறேன்? உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். பயப்படாதப்பா, எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன். இல்ல, எனக்கு பயமா இருக்குது. ச்சே, இவங்களுக்கு என்னது பண்ணாலும் அது நல்லதுலே போய் முடியுது. கார்த்தி இல்லாம கரண் இல்லவே இல்லை. உன்னை நான் என்னைக்குமே தனியா என்னமோ விடவே மாட்டேன். ஏங்க பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. ஆனா நான் உன்னை இன்னும் சும்மாவே விட மாட்டேன் கார்த்தி. எந்த பிரச்சனை தந்தாலும் நீ எதுலையாவது இருந்து எப்படியாவது நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா இனிமே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நினைச்சதுன்னு நடந்ததுன்னு மாதிரியே இருக்க. எப்படியாவது இந்த பொங்கலை வச்சிருவா போலைய. இதை வச்சா இவ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாப்ல. எரிச்சலா இருக்கு. என்னத்த பண்ணாலும் இவருக்கு தான் நல்லதா போய் முடியுது. இந்த கடவுள் இருக்காரே. கார்த்திக்கு மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலுமே இப்படி நடக்கு? ஏதாட்டு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. யாரா இருக்கும்? ஏன் கடவுளை இப்படி பண்ற? ஏன் எங்களை இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க? மக்களே அழாதீங்க மக்களே, கஷ்டமா இருக்குதுல, ஒண்ணும் நடக்கல. தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி சிலேசாதான். இதுக்கெல்லாம் நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க. அடுத்து கார்த்தி வந்து பொங்கலை வைப்பா, அமைதியா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இல்லம்மா, இவ 2 பேர் கல்யாணத்துல இருந்தே ஒரே இந்த மாதிரியே தான் நடந்துகிட்டே இருக்கு. ஏதாட்டும் ஒண்ணு அபசகுணமா ஒண்ணு நடக்குது, இல்லைன்னா சாமியார் யாராட்டும் ஒருத்தங்க ஏதாவது சொல்லிடுதாவ. ஒரே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவ 2 பேரும் என்ன நேரத்துலதான் பிறந்தாவனே தெரியல. வருத்தப்படாத மக்கா, அவனுக்கு அவன் ஆயிட்டு வேற என்ன. இதுல நம்ம இனிமே புலம்பி ஏதாவது ஆக போதா? பொங்கலை வச்சுட்டு இது ஒரு சம்பிரதாயம் தான், வேற எதுவும் பெருசாலாம் எடுத்துக்கிடாண்டா, விடு. ஜெஸ்ஸி அழாத. எனக்கு என்ன பண்ண என்ன சொல்லனே ஒன்றும் தெரியல. என்ன பண்ண? கல்யாணம் ஆனதுலேருந்தே இவங்க 2 பேருக்கும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு. நானும் பிள்ளைலாம் இப்போ சந்தோஷமா இருக்கும், இப்போ சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கேன். மாற்றி மாற்றி 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணனே ஒன்றும் புரியலை. அதான் மெயின், எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேர்ல யாராட்டும் ஒருத்தங்களுக்கு மாத்தி மாத்தி ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு பரிகாரமா தான் நம்ம இந்த கோவிலுக்கே வந்தோம். பரிகாரமும் ஒழுங்கா பண்ண முடியல. எனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லனே தெரியல. இந்த பெருசுங்க மனசுலாம் இது ஒரு அபசகுணமா பதிஞ்சிட்டு. இனிமே இந்த கார்த்தி ஒரு அபசகுணம் பிடிச்சவா அப்படின்னு மாதிரியே மாத்திர வேண்டியதா. 2 பேரும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்குன்னே நினைங்க. கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதை தவிர வேற எதுவுமே நடக்காது. எப்படி நான் நினைச்சிருக்கிறது நடக்கணும்.
அது அந்த கடவுள் நினைச்சதாவே இல்லனாலும் நடக்கணும். நடத்தி காட்டுவா இந்த பூஜா. அடியே பூஜா, இதுக்கு காரணம் நீதானே? நிச்சயம் நீயாதான் இருப்ப. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ஐசி என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்ல ஜெனி. ஐசி என்ன சொன்னேன்னு கேட்டேன். இதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அமைதியா பேசு ஜெனி. இந்த மாதிரி பண்ணது யார் ஐசு? வேற யாரு? அந்த பூஜாவா தான் இருக்கும். ஐசு என்ன சொல்ற? பூஜாவா? வேற யாரு இந்த மாதிரி பண்ண போறா? அந்த பூஜாவா தான் இருக்கும். இவளுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். ஐசு ஜெனி 2 பேரும் இங்க வாங்க. வார ஸ்டெல்லா. என்ன ஸ்டெல்லா சொல்லு. ஐசு இதுக்கு யார் காரணமா இருப்பாவன்னு நினைக்க? வேற யாரு? அந்த பிசாசு பூஜாவா தான் இருக்கும். 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி அவ பேர் தான் சொல்லுதியே. ஒருவேளை இதுக்கு உண்மையாவே அவ தான் காரணமா இருக்குமோ? அவ மட்டும் இதுக்கு காரணமா இருக்கட்டு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். நானும் தான் அஞ்சலி. அவ மட்டும் இதுக்கு காரணம் தெரியிட்டு அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு அவளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல பாடம் புகட்டணும். இனிமே அவ வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு நினைச்சே பார்க்க கூடாது. கரெக்டா சொன்ன ஸ்டெல்லா. பேசாம அவ இடுப்புல நம்ம நொடிச்சிருவோமா? அவ கைய காலை எதாட்டும் நொடிச்சு போடணும்டி. பேசாம அந்த நாய் காலை உடைச்சு விட்டுருவோமா? கரெக்ட் கண்மணி. ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காளா, அந்த காலை உடைச்சு விடுவோம். அப்பனாதான் அவளுக்கு தெரியும். ஸ்டெல்லா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. நீ ரெஸ்ட் எடு. அந்த பூஜாவை நாங்க பாத்துக்கிறோம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஐசு. அந்த பூஜாக்கு நானும் பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஸ்டெல்லா.